சிறுமி துஷ்பிரயோகத்துடன் சம்பந்தப்பட்டுள்ள பிரபல பௌத்த பிக்கு. தென்னிலங்கை ஊடகம் தகவல். இலங்கையில் பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள தகவல். நாட்டில் தளர்த்தப்பட்டுள்ள முடக்க நிலைமை, பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை. அரசிலிருந்து விலகுகிறதா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, மஹிந்த அமரவீர விளக்கம். ராஜபக்ஷ குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள், பல தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ள நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை. கோட்டாபயவின் அமைச்சரவை சட்டவிரோதமானது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தேரர். கோட்டாபயவை நம்பாத அமைச்சர்கள், உதய கம்மன்பில சாடல். செல்ஃபி எடுக்கும் போது தாக்கிய மின்னல், 60க்கும் அதிகமானோர் அடுத்தடுத்து உயிரிழப்பு, அதிர்ச்சி சம்பவம். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiaonline.com. கல்கிசை பிரதேசத்தை சேர்ந்து 15 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக பிரபல பௌத்த பிக்கு ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த பிக்கு அதிகளவில் பணத்தை கொடுத்து அந்த சிறுமியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கல்கிசை பிரதேசத்தை சேர்ந்து குறித்த சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இந்த சிறுமிக்காக பெருந்தொகை பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இவர்களில் விசேட மருத்துவ நிபுணர், பிரதேச சபை ஒன்றின் தலைவர், சில போலீஸ் அதிகாரிகள், பாடகர், வர்த்தகர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாக மக்கள் பிரதிநிதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையில் பாடசாலைகளை திறப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி போட்ட பின்னர் இந்த நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கான கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. இதில் வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்று தடுப்பூசி போடப்படும். மேலும் இந்த திட்டம் நாளை நிறைவடையும். நாட்டில் 2,42,000 ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோருக்கு ஏற்கனவே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது இடங்கள், கடைகள், வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்ய சிவில் உடையிலும் சீருடையிலும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகளவில் செறிந்திருக்கும் இடங்களில் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு அணிய தவறியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த முடக்க நிலைமை ஓரளவு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் இவ்வாறு நடந்து கொள்வது துரதிர்ஷ்டவசமானது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவுடன் சில பிரச்சனைகள் இருக்கும் பின்னணியில் கூட அரசாங்கத்தில் இருந்து விலகி எதிர்க்கட்சியை பலப்படுத்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த வகையிலும் தயாரில்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கீழ்மட்டத்தில் சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுகளுக்கு வர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையில் பிரச்சனை இருக்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. பிரதானமாக எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணிகளுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் அரசாங்கத்தின் கூட்டணி கட்சியினர் என்ற மதிப்பு வழங்கப்படுவதில்லை. இது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் உள்ளன. பல்வேறு நபர்கள் பலவற்றை கூறினாலும் கட்சியின் தலைவர்கள் எதனையும் கூறவில்லை. ஜனாதிபதி, பிரதமர் உட்பட அனைத்து தலைவர்களுடன் சகல பிரச்சனைகள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண எதிர்பார்த்துள்ளோம் எனவும் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்தின் நிறுவனமாக மாறி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்சவின் 3 சகோதரர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகித்து வருவதாகவும் அவர்களின் புதல்வர்களுக்கும் அதிகாரமிக்க பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் நிதியமைச்சராக பசில் ராஜபக்ச பதவியேற்றுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இது குடும்ப ஆட்சியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எனவும் கூறியுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதுடன் அவரது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான
மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவி வகித்து வருகின்றார். மேலும் மற்றொரு சகோதரரான சமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் அமைச்சர்களாக பதவி வகித்து வருகின்றனர். சமல் ராஜபக்சவின் புதல்வர் சசீந்திர ராஜபக்ச ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய பசில் ராஜபக்ச நாட்டின் மிக முக்கிய அமைச்சு பதவிகளில் ஒன்றான நிதியமைச்சு பதவிக்கு நியமிக்கப்பட்டார். இவர்களை தவிர ராஜபக்ச சகோதரர்களில் தங்கையின் புதல்வரான நிபுண ரணவக்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகின்றார். இலங்கையின் அரசு துறையில் உள்ள நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 80% நிறுவனங்கள் ராஜபக்ச குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய அமைச்சரவை சட்டவிரோதமானது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பிட்டியில் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை சட்டவிரோதமானது எனவும் அரசியல் சாசனம் மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் சாசனத்தின் 20ஆம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஓர் சூழ்ச்சி திட்டமா என்ற சந்தேகம் எழுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரபல சட்டத்திறனியான நீதியமைச்சருக்கு இந்த விடயம் புரியாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படுத்தாது இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் உடன் தீர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்கள் மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகள் தொடர்பிலும் சர்ச்சைகள் எழக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சோபித தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்ற போதிலும் அமைச்சர்கள் சிலர் தெரிவிக்கும் கருத்துக்கள் ஜனாதிபதி மீது நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகின்றது என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் காமினி லொகுகே நேற்று தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மஹிந்த ராஜபக்ச ஒருபோதும் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்கான திட்டத்தை கொண்டுவரவில்லை என்றும் எரிபொருள் விலையை அதிகரிக்க ஜனாதிபதி முன்மொழியவில்லை என்றும் காமினி லொகுகே தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவையின் வாழ்க்கை செலவு குழு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டார். ஆகவே அரசு தலைவர் அத்தகைய அறிக்கையை வெளியிட்ட பின்னர் அது உண்மையா என ஆராய தேவையில்லை என்றும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 3 மாநிலங்களில் 60க்கும் அதிகமானோர் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் அருகே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அமர் அரண்மனை உள்ளது. இங்கு வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். நேற்று மாலையில் மாநிலம் முழுவதும் அதீத மழை பெய்தது. இந்நேரத்தில் பலர் கண்காணிப்பு கோபுரம் மீது ஏறி அரண்மனை சுற்றுப்பகுதிகளை பைனாகுலர் மூலம் பார்த்து கொண்டிருந்த போது செல்பியும் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது மின்னல் தாக்கியது. இதில் 27 பேரில் 15 பேர் பலியாகினர். பலர் கோபுரத்தில் இருந்து குதித்ததில் காயமுற்றனர். பலியானவர்களில் சிறார்கள் 5 பேர் அடங்குவர். காயமுற்ற பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் மின்னல் தாக்கியதன் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்று 41ஆக உயர்ந்துள்ளது. கான்பூர் தேஹாத் மற்றும் பதேபூரில் தலா 5 பேரும், கௌசாம்பியில் 4 பேரும், பிரோசாபாத்தில் 3 பேரும், உன்னாவ், ஹமீர்பூர் மற்றும் சோன்பத்ராவில் தலா ஒருவரும் இறந்துள்ளனர். கான்பூர் நகரில் தலா 2 பேர் இறந்துள்ளனர். பிரதாப்பூர், ஹர்தோய் மற்றும் மிர்சாபூரில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.